சின்ன பசங்க துடிப்போடு இருக்கீங்க. முதல்ல நீங்க நடிக்க கத்துக்குங்க. சரத்குமார் சார் நிறைய ஊழல் பண்ணாங்க. அதான் என்ன ஊழல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அது நியாயமா தான் நான் உன் பக்கம் நிற்பேன். எனக்கு ஒன்றும் சரத்குமார் சொந்தக்காரர் கிடையாது, இல்லை நான் அவரை வச்சு படமும் பண்ணல. எனக்கு தான் அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதில் என்னப்பா சொல்லுன்னா, இல்லை சார் நிறைய பண்ணிட்டாங்க சார். ஆக்சுவலி ஒரு பெரிய கதை சார். ஒரு பேக் ஸ்டோரி பின்னாடி ஒரு என்ன தப்பு நடந்துச்சுன்னே உங்களால் தெளிவாக சொல்ல முடியல. ஏதோ இப்போ வந்து அவங்க என்னன்னா புலிவாலை கூட பிடிக்கல சார், அவங்க பூனைவாலை பிடிச்சிக்கிட்டே பயந்து நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க நடிக்கிற படத்தோட கதையவே உங்களால் சரியா செலக்ட் பண்ண முடியல. அதுலேயே 4 படம் ஃபிளாப் ஆயிடுது. நீங்க எப்படி நடிகர் சங்கத்தோட பிரச்சனைகளை கூட தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து ராத்திரி போல பார்த்து இந்த பஞ்சாயத்துல தீர்க்க போறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்தை தீர்க்கும் ஒரு நடிகர் முன்னாடி வந்து ஒரு நடிகை முன்னாடி வருவாங்க, நடிகை முன்னாடி வருவாங்க. எங்கே பஞ்சாயத்தை தீர்க்கிறது நீங்க? சோ அக்கறை உள்ளவர்களை தாண்டி அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு வேணும். நான் என்ன சொல்றேன், அதுக்காக விஷால் கார்த்திகெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல. நீங்க வாங்க, இந்த அணி ஜெயிச்ச உடனே உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், நீங்களும் கூட கமிட்டியில் உட்காருங்க. 5 வருஷம் சரத்குமார் கூடவே அலைங்க. எப்படி செலக்ட் பண்றாரு, எப்படி பட்ஜெட் பண்றாரு, எப்படி தீர்க்கிறாரு, எந்த பிரச்சனை எப்படி பேசணும், ராம சார்கிட்ட எப்படி பேசணும், சிவா சார்கிட்ட எப்படி பேசணும், தயாரிப்பாளர் சங்கத்திட்ட எப்படி பேசணும், ஒரு தொழிலாளி கிட்ட எப்படி பேசணும், ஒரு நாடக நடிகர் எப்படி பேசணும்னு கத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவர் பத்தி நீ கேட்கவே வேணாம், நானே கொடுக்குறேன், நாங்களே கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கக்கூடாது ஒண்ணுமே கிடையாது, கொடுக்கலாம். ஆனா அதுக்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டு வர வேண்டும். தகுதியே வளர்க்காம திடீர்னு அவர் பேசுற விஷயம் அந்த இதுல அப்படியே பொங்குறாரு, அது அத்தனையும் போய் நடிப்பு. அவர்கிட்ட நிறைய நடிப்பு இருக்குங்க. திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாடு மீண்டும் 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 இந்த நடிப்பை நம்பி நம்பி ஏமாறும் கட்டாயத்தில் இல்லை. வந்தீங்களா, நடிச்சீங்களா, சம்பாதிச்சீங்களா, போயிட்டே ஏதாவது ஒரு போதையை போட்டிக்கிட்டு திரும்ப தமிழை இழிச்சவாய் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய அணி தமிழ் சார்ந்த, தமிழிடம் சார்ந்த, தமிழ் மக்களை என்றும் இணைக்கக்கூடிய, தமிழ் நாடு நடிகர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழக்கூடிய இந்த அணியாக மட்டுமே இருக்க வேண்டும். இதுல அவங்க வாழ்க்கை இல்ல, உங்க வாழ்க்கை தான் இருக்கு. உங்க வாழ்க்கை அதுல இருக்கு. தலைவர் வந்து பேசும்போது சொல்லுவாரு, நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. இந்த நடிகர் சங்கத்தோட வளாகங்கள் கட்டுறது மூலமா அதுல இதுவரைக்கும் உண்மை என்னன்னா, ஒண்ணு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இப்ப இருக்கான்னா இல்ல. ஏன்னா சினிமா சிதைஞ்சு வேற வேற மாதிரி ஓடி போயிடுச்சு. இந்த நடிகர்களை கண்டிப்பா போடணும், இந்த நடிகர்களை தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ நடிகர் சங்கத்துக்கு அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க முடியாது. பட் இத்தனை வருஷம் நம்மளை நம்பி இருந்துட்டாங்க, இந்த சங்கத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இல்லை ஏதாவது ஒரு வாழ்க்கை அதைத்தான் இப்ப ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதுக்கு தான் தலைவர் சரத்குமார் அவர்கள் நிறைய திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அவருடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த மாதம் மூலமா நீங்க அடைய போற பயன் நிறைய, அதை அவர் உங்களுக்கு எடுத்து சொல்வார். நான் கூட அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், நான் அதை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். 3000 உறுப்பினர்களையும் எனக்கு ஒரு 10 நாள் அப்படியே 10 பேர் 20 பேரை கொடுங்க, நான் எல்லாரையும் ஷூட் பண்றேன். ஒவ்வொரு பகுதியாக ஷூட் பண்ணி ஒவ்வொரு பேரையும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நடிகர் சங்கத்தோட வெப்சைட்ல எல்லா உறுப்பு டேட்டா பேஸை ஏற்றுவோம். ஏன்னா நான் ஒரு டைரக்டரா வந்து பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா, எனக்கு தேவையான முகம் கிடைக்காம நான் அலையும் பொழுது நம்ம ஏஜென்ட் பிரகாசை கூப்பிட்டு, துறையை கூப்பிட்டு, அவரை கூப்பிட்டே 10 பேர் வந்து கூட்டியா 20 பேர் கூட்டினா அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ, தேனாப்பட்டியில சும்மா நிற்கிறாங்களோ அவங்கள போய் கூட்டு வந்துடுறாங்க. அதுல இருந்து ஒரு 4 பேர் நான் கூட்டு போட்டுருக்கு. உடம்பு போய் அங்கே போய் நடிக்க போனா அவ்வளவு கஷ்டமாட்டு இருக்கு. இப்போ இந்த 3000 பேர் முகம் எனக்கு தெரியறது இல்லை. அப்ப இந்த 3000 பேர்ல நான் தேடுற யாரோ ஒரு 10 பேர் இருக்கலாம், அவங்க நான் பார்க்காமலே விட்டு
இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த வசதியே எங்களுக்கு இல்லை. அதை ஏற்படுத்தி தாங்க நான் தலைவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் இது நடக்கும் கண்டிப்பாக செய்வேன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை நம்பினவங்களை நீங்க நம்பிக்கையோட காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.